சபைக்கு வந்து உட்கார்றவங்க, சபைக்கு வந்து சேர்கிறவங்க, உள்ளே இருக்கிறவங்க, நீங்க அட்டண்டன்ஸ் போடுறீங்களா இல்லையா? மேல இருக்கிறவர் போடல. உங்க கண்ணீரை துருதிகளிலே வைத்திருக்கிற அழகான ஒரு வார்த்தையை காண்பிட்டீர்கள் சொன்னார். தன்படியாக இந்த நாட்களை பார்க்கப்பட்டது. நீங்க உட்கார்றதுலையும் எழுதுறதுலையும் கத்த அறிந்திருக்க என்கிற ஒரு பாதையிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். விதமாக தேவசமத்தில் கடந்து வந்த உங்களை கத்தராக ஜெபிப்பாங்க. எங்கள் அன்பு பிதாவே, எங்கள் அரவணைத்து உங்களுடைய அன்பு கரத்தில் எங்களை நடத்துகிறார். ஆணி பாய்ந்த அன்புடைய கரம் எவ்வளவு அன்பாக இருக்கிறது, எவ்வளவு மென்மையாக இருக்கிறது. இது இறக்கமுள்ளவராய் தயவுள்ளவராக இருக்கிறது. இந்த உலகத்திலே மீட்டெடுக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்திலே மரணத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக இது உண்மையே ஆண்டவர் இந்த பூமியிலே ஒப்புக்கொடுக்கும். உம்மால நாமே நாங்கள் பரிசுத்தம் அடைவோம், மீட்படைவோம். நீர் வைத்திருக்கிற திட்டம் ஆண்டவரை ரட்சிப்புடைய திட்டத்திற்காக ஆண்டவரை நிறைய காரியங்களை வேதனை ஆண்டவரை எங்களுக்கு எளிதில் தந்திருக்கிறது. உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகளாக, மக்கள் பிடித்த பிள்ளைகளாக, ஆண்டவரையுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை அப்படியாக அந்த தேடுதலுடைய பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகளை பரமையுக்கு சொந்தமாக ஆண்டவரை அரவணைக்க காத்துக்கொள்ளி நாம் உடைய மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வருடத்துல நிறைய பேர் கிருபையை நிறைய பெற்றிருக்கேன், நாங்க கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த கிருபை யார் மேல இருக்குது, யாரு கூட இருக்குது, யார் மேல தங்குது என்று வேதத்திலே பார்க்கப்படும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். சங்கீத புஸ்தகத்துல இறுதியான ஒரு வார்த்தை இங்கே நான் சொல்லுவதை சங்கீத புஸ்தகத்துல 103வது சங்கீத புஸ்தகத்துல 17-18 வசனங்களை நான் வாசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள். கிருபை வந்து சும்மா வரல. ஏன் ஆண்டவருக்கு சொல்லுது? ஆண்டவர் பயப்படுகிற ஒரு பயம் யாருக்கு இருக்கிறது? என் வசனத்தை பார்த்து நடத்துகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையை, குறைக்கப்பட்ட வார்த்தை என்கிறதை நாம் கண்டு அந்த வார்த்தைக்கு மிக தெளிவாக அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நம்மளிடத்தில் இருந்தார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளிலும் அந்த கிருபை இருக்கிறது என்று சொல்லப்படும். நீங்க கிருபையை பெற்றாலும் உங்க பிள்ளைகள் கிருபையை பெற முடியும் என்கிறதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உடன்படிக்கை வார்த்தை, அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்களுக்கு தான் அந்த கிருபை. உலகத்துல நிறைய பேர் தோத்திரம் போட்டா கிருபை வந்துடும், பெருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிருபை யாரு மேல இருக்குது? கிருபை பெற்றுக் கொள்கிறவர்கள் யார்? யாருக்கு அமிதமாக அந்த கிருபை? அவர்களுக்கு வேத வசனத்தினுடைய வசனத்துக்கு வைக்கப்படுவது உடன்படிக்கை யார் மேல இருக்கிறது? யாருக்கு அக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறார்? கட்டளையின்படி செய்கிறவர்கள் நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது என்று பார்க்கப்படுவது எந்த சபைகள் இருக்கிறது? நீங்க சொல்லுங்க, எந்த சபைகள் ஐயா இருக்குது? அம்மா, எந்த சபைகள் இருக்கிறது? சொல்லுங்க. 7ஆம் நாள் சபைகள்ன்றது ஒன்று இல்லை. நம்மள மாதிரி நிறைய திருச்சபைகள் இருக்கு, நம்மளிடத்தில் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்காங்கலாம் இருக்குது சபைகள். அப்படின்னா அது அட்வென்டிஸ்ட் சபை மட்டும்தான் இருக்கு. இந்த ஓய்வு நாளை அதிகமாக சொல்லிடு பாப்டிஸ்ட் சர்ச் வந்தது, ஞானஸ்தானத்தை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஞானஸ்தானத்தை மாத்திரம் விளங்க பண்ணினார்கள். அவருடைய திட்டமே ஞானஸ்தானம் இருக்கிறது. ஆனா இந்த திருச்சபை அதை விட மேல போயிட்டு ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் என்கிற ஒரு தாற்பயமான ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டு அதற்காக இந்த உலகத்திற்கு சாட்சியர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக கிருபை பெற்றவர்கள் யோவானுடைய புத்தகத்தை அந்த கிருபை என்ன? கிருபை எப்படிப்பட்டதா இருக்கு ஐயா? கிருபைனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிருபைனா கிருபைதான், கிருபைனா அவங்க அன்புதான். சரிங்கய்யா, கிருபையினுடைய அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அந்த கிருபைனா அது எதை குறிக்கிறது என்று சொல்லப்படும் போது வேதம் சொல்கிறது. யோவானுடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயத்திலே
14வது வசனத்தை நான் வாசித்துக் கொள்ளும்போது 14 இருந்து 14 நீங்க வாசிங்க, 14 இருந்து வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால். அப்போ தேவனிடத்துல என்ன இருக்கிறது? பரிபூர்ணமான ஒரு காரியம். பரிபூர்ணம் என்கிறது அவருடைய பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி வந்தாலே நம்ம பரிபூர்ணத்தை பெறுகிறோம், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். வரங்களையும் வார்த்தைகளையும் செய்திகளையும் தீர்க்க தரிசனங்களையும் எல்லா வார்த்தைகளையும் பேசுகிற ஆற்றலையும் ஆவிக்குரிய சகல நன்மைகளை நாம் பெறுகிற பிள்ளைகளாக பரிபூர்ணம் வேண்டும். அந்த பரிபூர்ணம் எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய பரிபூர்ணம். கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு இயேசுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. மனிதர்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் தான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அது தன்மை என்னது? சரீரம், ரத்தம், நீர், அப்புறம் வார்த்தை, பரிசுத்தம். அப்ப அந்த அந்த 5 தன்மைகளை அவர் கொண்டவராக இருந்தார். அப்ப அவரை போல அந்த பரிபூரணத்தையும் நம்ம கடந்து வரணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்பதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பரிபூரணம் இல்லாம ஒன்னையும் பெற முடியாது, கிருபையும் பெற முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுறோம், அவருடைய உடன்படிக்கை தெரியும். ஆனா அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் யார் என்கிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த பகுதியில் பார்க்கப்படுவது பரிபூரணத்தினாலதான் நம்ம கிருபையின் நிலை கிருபை பெற முடியும் என்றால் அப்ப பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதம் என்னென்று பார்த்தால் பரிசுத்த ஆவியும் நித்திய ஜீவனும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்காக இப்படியாக வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த கிருபை என்று நாம் பார்க்கப்படும் 17வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படுது, கிருபையும் சத்தியமும் மூலமாக. அப்ப கிருபைனாலே யார் அப்படின்னா இயேசுவைதான் சொல்கிறது. அந்த கிருபை என்ன அப்படின்னா நம்மளை மீட்க முடியாத இந்த பூமியில நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அப்போ அவரு எதனால அப்படின்னா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்புதான் அந்த கிருபை, இயேசுதான் அந்த கிருபை, அவர்தான் அந்த சத்தியம். அப்பா இயேசுவே அந்த கிருபை என்று பார்க்கப்படுவது, அந்த பரிபூர்ணம் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கப்படுவது, இயேசு நம்மளிடத்தில் இருக்கிறாரா, இயேசு நம்மளிடத்தில் ஜீவிக்கிறாரா, இயேசு நம்மளிடத்தில் இருந்து கிரியைகளை நடத்துகிறாரா, இயேசு நம்மளுக்காக ஊழியங்களை செய்கிறாரா. கிறிஸ்து அவரிடத்திலே யாருக்குள்ள இருந்தாங்களோ அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அன்னைக்கு அமைக்கப்பட்டார்கள். நேற்று போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அவர் சொன்னாங்க, எங்க சபையில நாங்க கைதட்ட மாட்டோம், நாங்க பாட்டு பாட மாட்டோம், நாங்க அப்படியே ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னாங்க. என்னையா ஆராதனை அப்படின்னு கேட்டா, என்னையா உங்க சபையினுடைய திட்டம் அப்படின்னு கேட்டா, பைபிள்ல சொல்லியிருக்கு கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துக்கிறார். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் இருக்கு. அப்ப எங்க சபை பேரு கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபைன்னு பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து இருக்கிறதா கிடையாது, தேவனுடைய ஜீவியம் இருக்கான கிடையாது, கிருபை இருக்கான கிடையாது, தேவனுடைய ஒண்ணுமே கிடையாது. அந்த பேரை மட்டும் லேவல மட்டும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு கைதட்ட மாட்டாங்க, பாட மாட்டேங்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. கேட்டா நாங்கள் கிறிஸ்துவின் சபையாரனா, கிறிஸ்து இருந்து அந்த மாதிரியே இந்த லட்சணத்திலேயே இருப்பாப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க, கேவலமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். நான் ஒண்ணுமே பேசல, எங்க சபைனா இப்படித்தாயா இருக்கும் அப்படின்னாங்க. சரி நீங்க அப்படியே இருங்க, உங்க விருப்பத்தின்படியாக இருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி கிருபை என்கிற ஒரு வார்த்தை சொன்னா இயேசுதான் அந்த கிருபை என்று நாம் பார்க்கிறோம். கிருபை பெறுகிறோம் என்றால் இயேசு வார்த்தையான தேவன், ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன். அப்போ வேத வசனத்தை நாம் பெறும்போது இயேசுவை நாம் பெறுகிறோம். இயேசுதான் அந்த கிருபையை தருகிறார், அந்த இயேசுதான் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு, அந்த உத்தமமான ஒரு எண்ணம் நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். இதுதான் வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி என்னவென்று பார்த்தா, எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல மலைகள் இருக்கிறது, பர்வதங்கள் இருக்கிறது. ஆனா அந்த பர்வதங்கள் மேல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள், ஜீவராசிகள், நிறைய பறவைகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் எப்படி வாழ்கிறது ஐயா, எப்படி ஜீவிக்கிறது? உலகத்துல முதல்ல இருந்த ஜனங்கள் வீடு கட்டி இல்லை. எவ்வளோ ஆரம்ப நாட்களில் உள்ள சூழ்நிலையில் வீடு கட்டவே இல்லை. எங்க வாழ்ந்திருந்தார்கள் என்று பார்த்தா கண்மலையிலே கெபிகள் இருந்ததாம். எலியா கூட எங்க போயிருந்தாரு? ஒரு கெபில இருந்தார். ஓரே இருக்கிற பருவத்திலே ஒரு கெபிக்குள்ள இருந்தார்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு பழமையான பெரிய அரண்மனைகளை பாத்தீங்கன்னா கண்மலையின் மேலதான் ஒரு மலைகள் ஒரு பெரிய பாறையின் மேலதான் கட்டி வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பாருங்க, இயற்கை சேதம் வரக்கூடாது, எதிரிகளுடைய சேதம் வரக்கூடாது, எல்லாவற்றிற்கும் ஒரு பலமான ஒரு அஸ்திபாரமா எங்கே இருக்கிறது, பாறை இருக்கிறது சொல்லி பாறையின் மேல நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. செஞ்சி பக்கத்துல போயிருக்கீங்க, கோட்டை இருக்குதா இல்லைங்களா? அம்மாவுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் போங்க, திருச்சி பக்கத்துல போங்க, எல்லா இடத்துலையும் போங்க, மலைகள் மேல பர்வதங்கள் மேல பெரிய என்ன கோட்டைகளை கட்டுகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அப்ப குடியிருப்புக்கு அவர்களை திட்டமிடுகிற ஒரு எண்ணம் என்னன்னா, எந்த சேதமும் வரக்கூடாது, நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பாறையை தேர்ந்தெடுத்தார்கள், பர்வதங்களை தேர்ந்தெடுத்தார்கள், கண்மலையை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்மலையில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஹார்ட்னஸ் பாத்தீங்கன்னா 75% இரும்பு போல இருக்கும். நீங்க சுத்தியில வச்சு அடிச்சீங்க, அந்த பாறையில வச்சீங்கன்னா டன் டன் சத்தம் பாத்துருக்கீங்களா? சிலது 25% இருக்கும், சிலது 50% இருக்கு. ஆனா 75%க்கு மேல இருக்கிற பாறைகள் தான் சரியான பாறைகள், உறுதியான பாறைகள். அது கண்மலைகள் என்று, கண்மலையினுடைய பாறைகள் என்று நான் பார்க்கிறோம். அதை போட்டுதான் நிறைய அரண்மனைகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கல்லெல்லாம் இன்னும் 1000-2000 வருஷம் அடையாளத்தோட இருக்குது, உடைகிறது இல்லை. அதுல எழுதப்பட்டிருக்கிற சிற்பங்கள் அடையாளங்கள் அவங்க ராஜ்யம் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றத அந்த சிற்பத்திலே வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து இந்த வரலாற்று சம்பந்தமாக அவர்கள் சொல்றாங்க. அந்த வரலாற்று சம்பந்தத்தை சொல்லும் போது பைபிள்ல இருந்த உள்ள வசனங்களை பார்க்கப்படுவது, எந்தெந்த காலத்துல எந்தெந்த ராஜா ஆண்டாங்க, என்ன செய்தாங்க அப்படின்றத அந்த கல்வெளியில் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு அதை அழிக்க முடியல. ஒரு வருஷத்துக்கு 100 - 150 ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வேதத்தினுடைய சாராம்சம் எப்படியாவது உண்மையாக இருக்கிறது என்கிறதை அவர்கள் நினைச்சாங்க கொண்டு வந்து நிரூபிக்கத்தக்க ஆதாரங்களை உலகத்தில் காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன அப்படின்னா, ஆங்கிலிக்கன் சபைகள், இன்னும் பார்த்தா நிறைய சபைகள், கிரைஸ்தவ சபைகள், இனி ஏகப்பட்ட சபைகள் என்ன பண்ணாங்க, லுத்தரன் சபைகள், நிறைய விஞ்ஞானிகள், அட்வென்டிஸ்ட்ல உள்ள நிறைய விஞ்ஞானிகள் கூட என்ன பண்றாங்க, இந்த வேதத்துடைய ஆதாரங்களை தேடி ஓடுகிறார்கள், எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வருடத்துக்குள்ள ஆதாரங்களை, வரலாற்று சான்றுகளை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்மலைகளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கண்மலையில தண்ணீர் வருமா வராதா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா சொல்றாங்க வரும்னு சொல்லுகிறாங்க. ஐயா சொல்லுங்க, வரும். எப்படி வரும் ஐயா? இதுல உண்மையான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க, வசனத்தை பாருங்க. கண்மலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தண்ணீர் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். கண்மலையை திறக்கிற தேவனா இருக்கிறார். கண்மலைக்குள்ள நீரூற்றுகளை உண்டாக்குற தேவன் அவர்தான். பூமியில இருந்து எல்லா தண்ணீரும் கண்மலைக்குள்ளேயும் ஓடுகிறது. மலைகளில் இருக்கக்கூடிய பட்டணங்கள்ல தண்ணீர் இருக்கிறது. மேல இருக்கக்கூடிய ஒரு மடம், ஒரு மலைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம், அந்த தண்ணி எப்படி வந்ததுன்னா அந்த மலைகளுக்குள்ளே அந்த நீரூற்றுகளை உண்டாக்கின தெய்வம் அவர். ஒரு மகத்துவம் நிறைந்த தேவன். இன்னைக்கு பூமியில எல்லாரும் நினைக்கிறாங்க பூமியில தான் தண்ணி இருக்குது, மலையில நல்ல தண்ணி இருக்குது. நாங்கெல்லாம் சில மலைகளுக்கு போயிருக்கிறோம். அந்த மலைகளை போய் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி மேல மலையிலே இருக்கு. நீரூற்றுகள் அங்கேயும் இருக்கிறது, அங்கேயும் ஜீவராசிகள் இருக்கிறது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பாறையிலே ஆண்டவர் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்ல, நீரூற்றுகளை உண்டாக்குற தேவன் நான் என்பதை ஆண்டவர் சொல்லிதான் என்ன பண்ணார் அப்படின்னா, வனாந்தரத்துல போகிற மோசேயோட பேசினார். இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னா, உனக்கு திரளான தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது ஆதாரங்களாக இருக்கிறது. அப்ப கண்மலை என்று சொல்லப்படுவது ஒரு காரியம். இயேசு நம்மளுடைய நித்திய கண்மலை ஆகிய தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் கண்மலையிலே நீரூற்றுகள் இருக்கிறது என்று சொல்லப்படும் போது, இயேசு என்கிற கண்மலையினிடத்திலே நீரூற்று இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நீரூற்றுகள் தான் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஜீவராசிகள் எல்லாம் படைத்தன. அந்த மக்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து வாழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், ஆவிக்குரிய ஒரு காரியத்திலே சொல்கிறார், நான் நித்திய கண்மலை ஆயிருக்கிறேன் என்று சொல், நானே கண்மலை என்று சொல்கிறார். அவரிடத்திலிருந்து நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றை குறித்து தான் இந்த நாட்களிலே சகோதரர்கள் மத்தியிலே பேசினார். அந்த நீரூற்று என்னதுங்க? அவரிடத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்று என்னது? ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் ஜீவ நதி என்று சொல்லப்படுகிற அந்த தண்ணீரை குறித்து பார்க்கப்படுவது தேவனுடைய ஆவி என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக ஜீவிக்கிறதற்கு
குடித்தது. பறவைகள் எல்லாம் குடித்து மகிழ்ந்து பறந்து போகின. மனிதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அதை விட மேன்மையான ஒரு சந்தோஷம், இந்த தண்ணீரை குடித்து நீங்கள் நித்தியமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், ஜீவியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு கண்மலையை குறித்து இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது, அந்த காலத்தில் கண்மலைகளில் அநேக ஜனங்கள் தாவரித்து வாழ்ந்தார்கள். பட்டணங்கள் இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் படுத்து உறங்கினார்கள், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என்பதை பார்க்கப்படுவது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உள்ளே நாம போனோம்னா அவர் நம்ம அடைக்கலமா இருக்கிறார். நாம அவருக்குள்ள ஜீவித்தமானால், அவருக்குள்ள அவரோட சேர்ந்து இருப்போமானால், அவரே நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறார், நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க கண்மலையாகி தேவனுடைய சமூகத்திலே முற்பிதாக்கள் அதிலே வாழ்ந்தார்கள், ஜீவித்தார்கள். நிச்சயமான அந்த ஆவிக்குரிய அந்த கண்மலையாகக்கூடிய தேவனையே அறிந்தார்கள். அப்படினாலே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் நித்திய கண்மலையா இருக்கிறார், எங்கள் அரணாய் இருக்கிறார், எங்கள் கோட்டையா இருக்கிறார், நாங்கள் நம்பி இருக்கிற துருவமும் கெடவுமா இருக்கிறார், அவரே எங்கள் ரட்சிப்பின் பிதாவாக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டதை நாம் பாரு. அவங்க உணர்ந்தாங்க, அறிந்தார்கள். நாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு கண்மலையா இருக்கிற தெய்வத்துக்குள்ளே ஜீவித்து நாம் அப்படியாக இருக்கிற ஒரு பலனை நாம் பெற்று இருக்கிறோமா, அந்த அனுபவத்தை பெற்று இருக்கிறோமா, அந்த அடைக்கலத்தை பெற்று இருக்கிறோமா? அப்படின்னா ஒரு நோயும் வராது, ஒரு கோளாறு வராது, ஒரு பேரை உங்கள்கிட்ட வராது, ஒரு எதிரியும் வர முடியாது, உங்களை ஏற்று ஒருவர் இருக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற திருவசனத்திலே மிக அருமையான ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கப்படுகிறது. 1 பேருடைய புத்தகம் 10வது அத்தியாயம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கப்படுவது. ஒன்று பேர் 14 சாரி 1 குறைந்தர் 14 வாசி. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டது, மக்கள் கடந்து போனார்கள், தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது, ஞான போஜனம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. அப்போ எல்லாரும் இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்த நம்மளுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கப்படுவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு அவங்களாம் ஞானஸ்தானம் பண்ணாங்களா இல்லையா? அவங்களாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவங்களா இல்லையா? பண்ணப்பட்டாங்க. மேல 2வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஜபத்தினாலும். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் இருந்ததா? அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் இருந்ததா? எப்போ தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, இந்த திருவசனத்தினுடைய ஆதாரங்களை நாம் பார்க்கப்படுவது, இந்த ஞானஸ்தானம் ஏற்கனவே தொடக்க காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பேதுருடைய புத்தகத்திலே 1 பேதுருடைய புத்தகம் 3வது அத்தியாயத்திலே 21வது வசனத்தை வாசிங்கள். ஐயா சொன்னதுனால அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. வாசிங்க. ஐயா 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீங்களாயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ரட்சிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நோவா காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கே தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படுவது, அன்றைக்கே பரிசுத்தத்துக்குரிய தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் கடந்து போனார்கள், தேவனுடைய உபதேசத்தை பெற்றார்கள், தேவனுடைய அருளை பெற்றவர்கள் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களையும் கண்டார்கள். அவரே நம் தேவன், நம்மளுடைய கண்மலை, அவர் நித்திய தேவன் என்பதை, அவரை தவிர ஒரு தேவன் இல்லை என்கிறதை அறிந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா? ஐயா பிரியமா இருக்கிறோமா? இதே 1 பேதுருடைய புத்தகம் 10வது அத்தியாயத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் ஞானஸ்தானம் பெறுவார்கள், தேவ வசனத்தை நன்றாக கற்று அறிந்து கொள்வார்கள்.
நாளுக்கு நாள் குறைஞ்சு போவாங்க. தேவ சமூகத்துல ஆலயத்துக்கு சரியா வரமாட்டாங்க. சில நேரத்துல போவா வேண்டாமல் வீட்டுல உட்கார்ந்துருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்துக்கு பிரியமில்லாத சில பிள்ளைகளாக இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, எங்கேயோ போயிடுறாங்க. எதுக்கு சும்மா போறது? நம்ம உட்கார்ந்து நம்ம ஜூம்ல அட்டன் பண்ணிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு ஆராதனையை பார்த்துக்கிடுவோம், நிறைய காரியங்களை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்காங்க. ஆராதனைக்கு வர வேண்டும், தேவ சமூகத்துல வர வேண்டும். அந்த நாட்களில் நான் பார்த்த போது வயசான தாய் தகப்பங்கள்லாம் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தலையில என்ன இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. அந்த குழந்தைகள்லாம் ஒரு சைக்கிள 4 பிள்ளை 5 பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு புருஷன் மனைவி நடந்து தள்ளிக்கிட்டே வருவாங்க. அங்கே இருந்து வருவாங்க எங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே வருவாங்க ஆலயத்துக்கு. முதல்ல வந்து உட்காரக்கூடிய குடும்பமே அதுதான். கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு, பிள்ளைகளை பாத்தீங்கன்னா 4 பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா காலேஜ்ல படிக்க வச்சாங்க. அவரு செய்யறது கூலி வேலை. வீட்டுல இருக்கக்கூடிய கஞ்சியை தண்ணினா அவங்க வீட்டுல சாப்பாடு, நல்ல சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு நாள் யார் வீட்டுக்காவது ஜபத்துக்கு போனா உண்டு. அப்படிப்பட்ட குடும்பமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு பையன் லண்டன்ல பாஸ்டா இருக்கான், ஒரு பையன் இதே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பதவியில அட்வர்டைஸ்ல ஒரு பெரிய பதவியில இருக்காப்ல, இன்னொரு பொண்ணு வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி வேலூர்ல இருக்கிறாங்க. அந்த 4 குடும்பம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திரளான செழிப்பான ஒரு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இந்த தாய் தகப்பன் கிருபை, தேவ சமூகத்தில் காத்திருந்து கிருபை கூட்டிட்டு வந்து அந்த நாட்களில் பார்க்கப்படுவது தேவன் என்ன பண்றாரு, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு அதை வீணா போகல பெரிய ஆசீர்வாதத்துல இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் திருமணமாயி அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஐயாவுக்கு தெரியும், நான் யார சொல்றேன் தெரியல. இத மாதிரி எத்தனை குடும்பத்தை நான் சொல்ல முடியும்? அப்போ தேவன் நம்மளுடைய நித்திய கர்மலை நம்ம ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறவர். அந்த கர்மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்று பார்க்கப்படுவது, அந்த கர்மலைக்குள்ளே அநேக நீர் நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அது மட்டுமல்ல, கர்மலைகளுக்குள்ளே என்ன என்று பார்க்கப்படுவது நீரூற்றுகள் அங்கே மேலே வந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து தண்ணீர் வெளிகிறது. அங்கே பார்த்தா அங்கே பாய்ந்த ஆறுகளாக ஓடுகிறது, நீர்வீழ்ச்சிகள் உண்டாகிறது. எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான அந்த தேவனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். உலகத்துடைய நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கப்படுவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குட்டால பக்கத்துல எல்லாரும் பார்த்தாங்க, தண்ணீர் வந்து மழை பெய்த தண்ணீர் வரும், மற்ற நேரங்களில் தண்ணீர் வரும், ஒரு சைட்ல வந்துட்டே இருக்கும். அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. எத்தனையோ வருடங்கள் தேடி பார்த்துட்டாங்க. எங்கேயோ ஒரு ஊற்று சுனைகள் இருக்குது, அந்த ஊற்றில் இருந்து அந்த தண்ணீர் வருகிறது. நாங்கெல்லாம் மேல மலைக்கெல்லாம் மேல போவோம், அந்த மலையில 4 மலை தாண்டி மேல எல்லாம் போயிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் சிங்க புலியெல்லாம் இருக்குமாங்க, அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் வந்துட்டேன். அது மேல உள்ள தண்ணியிலையும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அப்போ நீர் கண்மலைகள் நீரூற்றுகள் எல்லாவற்றையும் பருவதங்களை பார்க்கப்படுவது ஒரு ஆச்சரியமும் ஒரு இன்பமான ஒரு நல்ல இடமாக இருக்கிறது. அதை தான் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாரு, எலியா போய் என்ன பண்ணாரு, கெவில போய் படுத்து வைத்தாரு. உனக்கு இங்க என்ன வேலை, வெளியில வா அப்படின்னு. அப்ப சுகமான ஒரு காரியம், சுகமான ஒரு நித்திரை, நல்ல ஓய்வெடுக்கிற இடம் சொல்லிட்டு அவர் அங்கே போய்விட்டார் என்பதான் நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு சோதனம் உண்டாதாக. உங்களுக்கு நல்லா தெரியும், கடைசி செய்தி தேவதூதனுடைய அருளப்பட்ட செய்தி என்ன பண்ணீங்கன்னா, நித்திய சுவிசேஷத்தை உடையவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, வானத்தின் பூமியையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்கேயே சொல்லியிருக்கு, இங்கேயே சொல்லப்பட்டது. அவர் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாமல் போய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் அவர்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கண்மலை எப்படி இருக்கும், பலமா இருக்குமா, லேசா இருக்குமா? கண்மலை எல்லாம் சாதாரணமா உடைக்க முடியாது. அதான் கிரானைட்டுகள் பார்த்துருக்கீங்களே, எவ்வளவு கடினமா இருக்குது. அந்த கண்மலையோட கல்லுகளை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சிற்பங்கள் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அது உடையக்கூடாது என்று சொல்லி அப்படியாக செய்கிறதை நாம் இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல கேட்கிறவருக்கு தான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்றாரு. எல்லாரும் போய் வந்து சபையில உட்காருவாங்க, இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கேட்பாங்க. தேவ சமூகத்துல அவரிடத்துல கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்றாரு. அவரிடத்துல கேட்கிறவனுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்கிறதை பார்க்க விருப்பமானவன் இயேசுவிடத்திலே வாங்கிக் கொள்ள கடவுள், விருப்பமுள்ளவர்கள் தேவனிடத்திலே வர கடவுள், தேவனிடத்திலே கேட்க கடவுள், அவர்கள் பெற்றுக்கொள்ள கடவுள்.
அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் ஓடுச்சுன்னா, அந்த பரிசுத்த ஆவி வந்துச்சு அப்படின்னா, நீங்க எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா ஆவியானவர் உங்களை நடத்தக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கு. அந்த பரிபூரணம், அந்த கிருபை உங்களை கூட கிரியை செய்யும். தேவன் உங்களிடத்துல கிரியை செய்கிற அந்த தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாட்களிலே நம்மளுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிம்பிள் ஆஃப் காட் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஒரு அடையாளமாக ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில காரியங்கள். இங்க தண்ணீரை குடித்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஜீவ தண்ணீரை குடித்து நித்தியமாய் வாழ்கிறோம். ஆனா சாத்தா ஒரு தண்ணீரை கொடுக்கிறான். அவன் கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிங்க்னா அவன் கொடுக்கக்கூடிய ட்ரிங்க் எப்படிங்க இருக்கும்? அது ஸ்பிரிட்டா தான் இருக்கு. என்னது? எரிசாராயமா இருக்கு. அவர் ஆவியில கொடுக்கிற, நானும் ஆவியில கொடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேகம் வச்சு மூட்டை போட்டு என்ன பண்ணா, அதுல இருந்து சரக்கை இறக்கி அந்த ஆவியில இருந்து எடுத்து நீங்க குடிக்கப்பா அப்படின்னு அவன் ஜனங்களுக்கும் அவன் தாகத்துக்கு கொடுக்குறான். அதை குடிச்சுக்கிட்டு அதை குடிச்சு போட்டு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, அதை போதையிலே அவனை தள்ளாட வச்சு கடைசியில முட்டாள்தனமான அசிங்கமான காரியங்களை செய்ய வச்சு தீய மதுபானங்களை அவன் கொடுத்து தீய ஆவிகள் உள்ளே போய் கடைசியில் என்ன அப்படின்னா தெய்வீகத்தை அறிந்து கொள்ள விடாதபடி தேய்த்தனமான காரியங்கள், அப்படியான காரியங்கள். எங்க குடிச்சிட்டு கலாட்டா, வெட்டி குத்து சண்டை எல்லாம் பிரச்சனை. ஐயா அவன் குடிச்சிட்டு பண்ணிட்டாயா, அவன் அறியாம பண்ணிட்டாயா அப்படின்னு. எதையா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கேஸ் சொல்லுவாங்க, கோர்ட்ல சொல்லுவாங்க, குடியார கேஸ் எதுனாக்கா நிக்காது, கோர்ட்ல நிக்காது. ஏன்னா அவன் கொடுத்த சார், அவன் கொடுத்த ஆவி. அவன் உலகத்திலே சாத்தான்மை என்ன பண்ணுகிறான்? அவனுடைய ஜனங்களுக்கு அவன் உருவாக்கப்பட்டிருக்கிற கலப்பான மதுபானங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த போதிலே அவர்கள் ஆன்மீகத்தை வளர்க்கிற ஒரு தத்துவத்தையும் சாத்தான் கொடுத்திருக்கிறான். எங்க பாருங்க, ஆன்மீகம் எங்கெங்க போர்டு போட்டிருக்காரா அங்கே சில போதைகளை வைத்து ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்க. அதான் சாத்தானுடைய உபதேச காரியங்கள். இதை இந்த நாட்களில் நம் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெய்யான பாரத்தை தேடி மக்கள் வருவதற்கு ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் சாத்தாங்க கொண்டு போய் கவுத்தி வச்சிடலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு குடிக்கிறவங்க எல்லாம் நம்ம பேய் பிடிச்சவங்க நம்ம சொல்லல, நல்லவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா அடிமையாகி கடைசியில் என்ன அப்படின்னாங்க, அவர்கள் கொடியவராக வெளியதாக தவறான செயல்களிலே சாத்தான் தூண்டி விட்டுறான். பாவம் அவங்க மனிதர்கள் இந்த நாட்களிலே அபீதமாக கெட்ட பழக்கங்களிலே இன்னைக்கு தங்களை என்ன பண்ணாங்க, தன் குடும்பத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, கொடுமைப்படுத்தி இன்னைக்கு இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆன்மீகங்கள் என்று சொல்லி சித்தாந்தங்கள் சொல்லி அநேக அலைகிறார்கள். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆன்மீகம் சித்தாந்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசுவை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிவே அறிவு, அதனாலதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மீகத்திலே இயேசு பூமியில வந்து அவர் எப்படி உருவெடுத்து வந்தார், எப்படியாக மனிதர் மக்களை வாழ்ந்து காட்டினார், எப்படியாக அவர் போதனை செய்தார், எப்படியாக அவர்களுடைய இடைப்பட்டார், எப்படியாக அன்பு செலுத்தினார், அவர்களை எல்லாம் என்ன அப்படின்னா நான் 5 தன்மையிலே நான் எப்படி இருந்தேனோ அந்த 5 தன்மையிலே நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கூட 2 என்னன்னா, தண்ணீரிலும் ரத்தத்திலும் மாமிசத்திலும் பரிசுத்த ஆவினாலும் வார்த்தையினாலும் அவரை படித்திருந்து வாழ்ந்தது போல நாமும் அந்த தன்மையிலே வர வேண்டும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றால் தேவன் என்ன செய்யலாம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற எருசலேமிலே காத்திருங்கள். அந்த அதுக்கப்புறம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், இவன் என்னுடைய வார்த்தைகளை இந்த மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு, இல்ல ராஜாக்கள் மத்தியிலே நிற்பதற்கு, சாட்சி கொடுப்பதற்கு இந்த பவுலை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுபோல இந்த நாட்களிலே நாம் 5 தன்மைகளிலே உடையவர்களாக தேவனுடைய வார்த்தைப்படியாக செய்கிறவர்களாக அந்த சம்மதத்தை பூமியில சம்மதத்தை ஏற்படுத்துகிறார். அதுதான் அந்த புது உறவு, அந்த புது அபிஷேகம். அந்த உறவுல தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும், அந்த உறவுல தான் பரலோகத்துக்கு போக முடியாது. இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். கர்த்தருடைய தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே ரசவாதமா மதுபானமா ஆககாரா இந்த உலகத்திலே சாத்தானுடைய ஆவிகள் மூலமாக ஜனங்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்றாங்க, குடித்து கொண்டு போதையிலே வாழ்ந்து உற்சாகமாய் டான்ஸ் ஆடி கடைசியில பார்த்தா அவர்கள் முடிவு மிகப்பெரிய கேவலமான கொடிதான மரணத்திலே போயிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படினாலே நம்முடைய தேவனை தவிர கண்களை யாரும் இல்லை என்று தாவீது சொல்கிறார். சங்கீத புத்தகம் 18ஆம் அத்தியாயம் 31ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
யாரும் இல்லை. அப்படின்னாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய கன்மலையா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பேதுரு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், நீ பாறையா இருக்கிறாய் என்று சொல்லுங்க. பாறை இல்லாத சொல்றேன், நான் பெரிய பாறை, பெரிய கல்லு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மேலே தன்னுடைய சபையை கட்டுகிறார். அவருடைய உபதேசத்துல கட்டுகிறார், அவருடைய ஆவிலே கட்டுகிறார், அவருடைய வார்த்தையிலே கட்டுகிறார், அவருக்கு பிரியமானபடி கட்டுகிறார். ஆவிக்கேற்ற மாடியாக எழுதப்படுகிறது. அது தன்னுடைய ஆண்டுடைய திருச்சபையாக எழுதுகிறது. அந்த கர்த்தாவோட ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் இடராதபடி, ஒருபோதும் விழாதபடி சமூகத்திலே நாம் அவர் மேலே விசுவாசமா இருக்கிற ஒருபோதும் விழுந்து போகிறதில்லை, வெட்டப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூளைகளா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் அப்படியாக நாம் இருப்போம், கட்டுவோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். எபேசியருடைய புத்தகம் 2:20 நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல் என்று சொல்லப்பட்டது. முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த அஸ்திவாரமான உபதேசம். அதன் மேலே என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துடைய அஸ்திவாரமான உபதேசம், அந்த மூலைக்கல்லில் இருந்து உருவாக்கப்பட்ட ஆண்டவருடைய திருச்சபை. அந்த திருச்சபை என்ன அப்படின்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நிறைந்திருந்தது, தீர்க்க தரிசனத்திலே நிறைந்திருந்தது. அதன் மேலே நடக்கிற அந்த சபை